பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நீதிமான் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் அரண்மனை வாசலில் பல ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட ஒரு பெரிய யானை காவலாக இருந்தது. அந்த யானை அமைதியானது, ஆனால் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கும் புத்திசாலி விலங்கு. ஒரு நாள் இரவு அரண்மனையில் வைத்திருந்த தங்க நகைகள் திருடப்பட்டன. காலை அரண்மனையில் பெரிய பரபரப்பு நிலவியது. காவலர்கள் விசாரித்ததில் எந்த சாட்சியும் கிடைக்கவில்லை. சந்தேகம் அரண்மனையில் வேலை செய்த ஒரு ஏழை மரவேலைக்காரன் மீது விழுந்தது. அவன் அப்பாவி, ஆனால் ஏழை என்பதாலே யாரும் அவன் வார்த்தையை நம்பவில்லை. அரசன் தண்டனை வழங்க தயாரான நேரத்தில் வாசலில் நின்ற யானை சத்தமிட்டு கத்தத் தொடங்கியது. எல்லோருக்கும் ஆச்சரியம். அது மெதுவாக நடந்து வந்து ஏழை வேலைக்காரனை தொடாமல் விலகி நின்றது. பின்னர் நேராக மந்திரியின் மகன் அருகே சென்று துதிக்கையை உயர்த்தி அவனை சுட்டிக்காட்டுவதைப் போல கத்தியது. அரசன் அதிர்ச்சியடைந்தான். உடனே மீண்டும் விசாரணை நடத்தினான். உண்மை வெளிவந்தது. நகைகளை திருடியது மந்திரியின் மகன்தான். அவன் பணத்தாசை காரணமாக குற்றம் செய்திருந்தான். ஏழை விடுதலை அடைந்தான். குற்றவாளி தண்டிக்கப்பட்டான். அன்று அரசன் சொன்னான், மனிதர்கள் உண்மையை மறைத்தாலும் உண்மை ஒரு நாள் பேசும். அப்போது விலங்குகளே சாட்சியாக நிற்கும். உண்மை எப்போதும் மறைக்க முடியாது. நேரம் வந்தால் தானாக வெளிவரும் என்பதே இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த நீதிக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.